வீட்டில் சாப்பிடவே முடியாது. சோத்துக்கு ஒரு கும்பிடு வேற. இந்த ரிப்பனும் சோப்புக்குள்ள சட்டையும் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே வந்திருக்கோம், என்ன பண்ண போகிறோன்னு. இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன், வெல்கம் டு சோட்டு விலாக்ஸ். ஸோ வந்து இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல். அண்ட் பொங்கல்னாலே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா பொங்கல், கரும்பு பானை கிணத்தெல்லாம் கொஞ்சம் பழைய கான்செப்ட். ஆனால் இன்றைக்கே மாறாத ஒரு பயங்கரமான நம்மளோட தமிழ் மண் கலாச்சாரம் சார்ந்த ஒரு விஷயந்தான் மாடுபிடி அப்படின்றது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாடுபிடி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே ஆஸ்தானமாக வர ஒரு இடம் தான் ஸ்வாக் டெய்ல்ஸ். ஸோ வந்து பர்ஃபெக்ட் க்ரூமிங் சென்டர், ஸோ பெட்ஸ்க்கான ஒரு பூல் சென்டர் அண்ட் போர்டிங், லாட்ஜிங் எல்லாமே இங்கே இருக்குது. அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சரி, இங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? மாடுன்னு பற்றி பேசுவோம். மாடு வந்துருச்சு. உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு, அதனால அனிமல்ஸோட அட்டாக் ஜாஸ்தியா இருக்கு. அது போணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு அதிசயமான படத்தை. டைம் ஆயிருச்சு. எஸ். சோ ரொம்ப நேரம் பேசுவாரு. லைட் போகுது, சூரியன் கொளுத்திங் ஃபினிஷ் பண்ணிடுங்க. நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசுத்தொகையை பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. மாடு தான் பிடிக்க போறோம். ஆனால் என்ன மாடு எப்படி மாடுன்றதை பார்த்தோம். அது மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தலாம். மாடுபிடி வீரர்கள்லாம் முதல்ல வர வச்சு வாங்க பலாரு வாங்கப்பா. பெண் வீரர்களும் உள்ள இருக்காங்க நினைக்கிறேன். அங்கே ரெடி ஆகிட்டு தயாராகிட்டு இருக்காங்க பெண் வீரர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெஷல் மாடுகளை உள்ள இருக்க போகிறோம். அந்த மாடு கழுத்தில் வந்து ஒரு ரிப்பன் கட்டியிருக்கோம். அந்த ரிப்பனை நீங்கள் எடுக்கணும். யார் எத்தனை ரிப்பன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்டு. ஓகேவா? பணமழை பொழிய போகுது, பணமழை. ஆமாம், ஓகே. அண்ட் அந்த ரிப்பன் வந்து எப்படி எடுக்கணும்னா, துன்புறுத்தக்கூடாது, கழுத்தை பிடிச்சி காதை பிடிச்சி திரும்பி எடுக்கக்கூடாது. ஓகேவா? அழகாக அது பையனே ஓடி எடுக்கிறவங்களுக்கு பரிசு. ஆனால் அவங்க யாராவது உங்களை உங்களை தாக்கினாங்கன்னா அது நான் பொறுப்பு கிடையாது. உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. முதல் காலை யாரு, அந்த காலை எந்த ஊர் சார்ந்தது அப்படின்றத பார்க்க போறோம். கம் லெட்ஸ் கோ. இந்தாப்பா எங்களோட வாடிவாசல்ல வரும். ஒரு இது உள்ள விடுங்க. ஓகே, நான் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு காளைகளா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அவங்கள நான் தான் வந்து உள்ள விடுவேன். எனக்கு ரோல் கொடுக்கல இன்னும். போவோம். ஓகே. சோ முதல் வீராங்கனை காளை கேட்டா கண்ணுட்டி கூட்டு வரீங்க. அதான் அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. இடி அடியுங்கள், கைதட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மறந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா, பரிசை நிலை நாட்டிட, காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். முதல் மாடு பிடி மாடு. உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மறந்து. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா, வெற்றி பரிசை நிலை நாட்டிட, காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். அவுத்தது நானே எடுத்தது. நீ வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? மாடு பிடி மாடானது. இப்ப எதுக்கு நீ இப்ப இழுத்துட்டு திரியற? நீ இப்ப நார்மலா போ. ரெடி ரெடி ரெடி. குடி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே. இப்போ நம்ம பார்த்தா ரொம்ப ஈஸியாக சின்னதாக பார்த்துட்டோம். அடுத்தடுத்து ஒரு ப்ரீடும் வெளியே விட்டுட்டு இருக்காங்க. அதான் அந்த அழகான நூலில் வந்து அந்த காலை இந்த காலம் வாங்கலாம். ஒரு காலையும் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு சத்தடி அப்படிதான் ராஜபுரம் மாவட்டம் அந்த புதுகுளத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற மேல தூவல் தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. உண்மையாக ஆட்டம் காட்டுது பயங்கரமா. நான் உட்காந்துருச்சு. இப்படி மாடு இதோ புளியங்குளத்து புலி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா. அந்த புதுகுளத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற வேலத்தூவல் தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை. இப்ப
இப்ப வர ஒருத்தரை வந்துட்டு என்னால பிடிக்க முடியாத அளவுக்கு வீரர் அவரு, அதனால ஆள் வச்சு கூப்பிட்டு வந்திருக்கேன். பயம் டர்ரு தெரியுதா உங்க மூஞ்சில எல்லாம்? டர்ரு காட்டு, டர்ரு காட்டு. இங்க வா, இங்க வா, டர்ரு காட்டு. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. சரி ஓகே, ரெடியா இருந்துக்கோங்க. எங்க ஒரு அட்டகாசமா ஒரு சட்டை போட்டு ஒருத்தர் இருந்தார், அவரை காணுமே. வாங்க பின்னாடி. நீ என்ன கேமரா ஜாக்கிரதை. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. முதுகுளத்தூருக்கு அருகாமையில் உள்ள மேலத்தூர் தர்ம முனீஸ்வரர் கோவில் நாளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. இறுதி வரை சிறப்போடு வெற்றிக்காக போராடிய மதுரை மாவட்டம் வல்லாரப்பட்டி பொன்னம்மாள் வீரர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றி தெரிவிக்கிறேன். அவனா ஏறும் போது நீங்க பார்த்து பிடிக்கிட்டாரு. அந்த அளவுக்கு நேக்கா அந்த ஸ்பீட்ல கழட்டி உருவப்பட்டது, எடுக்கப்பட்டது இல்ல. உருவனா வருது இல்லங்க, இத பாருங்க, உருவனா வந்து இப்படி இருக்கு ஈஸி. கழுத்துல இருந்து இப்படி ஈஸியா வந்து வித்தியாசம் இருக்குல்ல. ஓனர் கிட்ட இருந்தே நெக்லஸ் கழட்டி இருக்கீங்க, அது எப்படிங்க ஈஸி ஆகும்? இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. இப்ப என்ன முடிவு சொல்லுங்க. ஒரு மார்க் டீமுக்கு கொடுத்தாச்சுங்க. என்ன ஊருங்க நீங்க? கோயம்புத்தூருக்கு ஒரு டீம் முடிச்சாச்சுங்க. இந்தாங்க ரெண்டாவது வெற்றிங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது அப்படின்னா இது வாங்கிருங்க. ஒரு வெற்றி தான் கொடுக்கணும். யாரு வெற்றி பெறலையோ அவங்களுக்கு பஃபரா கொடுத்துருங்க. நீங்க தான். அவன் சொல்றது நம்ம குடும்பம் தான் வெற்றி பெறலையா? நான் தான் என்ன ஒண்ணும் பண்ணல. ஐயோ ஆட்டையை கழிச்சிருப்பேன் நேரம். நானு இவர் தாங்க மேன் ஆஃப் த ஷோ. இவரை தான் இப்ப விட போறேன். இவர் என்னென்ன கூத்து பண்றாரு, அலோவ் பண்றாரா அவுக்கிறதுக்கு இல்லையான்னு பாப்போம். இருங்க, உச்சா போயிட்டு வருவேன். ஓ, இன்டர்வல் நம்ம கண்ட்ரோல் எல்லாமே வருது. ஓடு ஓடு எவரிபடி கேட்ச் ப்ளீஸ். ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 3 நிமிடம். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா. அந்த முதுகுளத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற மேலத்தூவல் தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை அடக்கிய தீரோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். எப்படி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காலை 15 வருஷம் புகழ் பெற்றது, பேர் பெற்றது. இது உள்ள வந்தா எல்லாரும் பயந்துருவாங்க. 1.5 பிஸ்கோட்டு கொடுத்தா வாரமாறு ஒண்ணு கழிச்சு போயிடும். இன்னைக்கு பிஸ்கெட் கூட தரல. பத்தியா, அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆட்ட காலத்துல போய் கக்கா இது வரைக்கும் எத்தனை காலம் வந்துச்சா? ஒன்னாச்சு பண்ணுச்சா? சோறு போட்டியே. அதோட வேலை என்ன? 4 வேலை சாப்பிடுறது, 6 வேலை கக்கா போறது. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இது தெரியாம இதை கொண்டு வந்து அலங்காநல்லூர் கால கடைசியா வர இறக்கி பில்டப் வேற, அதுக்கு ஊடு பில்டப் பாட்டு, இவருக்கு மியூசிக் வேற. அதுவே கழட்டி போட்டு போயிருச்சு. என்ன யாரும் துரத்தாதீங்க, என்னால ஓட முடியாது. நானே கழட்டி போட்டு போயிருச்சு. எனக்கு அதெல்லாம் கூட பிரச்சனையே இல்லை. இதை அடக்கிறதுக்கு உங்களாலாம் முடியாதுன்னு, இது ஒரு வீராங்கனைன்னு இதை நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். பாத்தியா, அங்கதான் இவங்களை ஃபுல் ஃபோக்கஸ்ல எடுங்க. ஃபுல் ஃபோக்கஸ் பாருங்க, ஃபுல் ஜிகிஜிகா ஜிகிஜிகா. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. நான் என்ன சொல்றேன்ல, இத வச்சு நீ வீட்டுல சர்க்கஸ் கட்டலாம். உட்காரு, நில்லு, எந்திரி, ஓடு அப்படின்னு. இப்படி கூட்டு வந்து காலை கீழ எல்லாம் பண்ணீங்கன்னா, இப்படி எல்லாம் பேசினா மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. ஆமா, இது வந்து நல்ல ஒரு காலை, ஒரு பயங்கரமான காலை. ஓகே, இந்த பொங்கல் இனிதே முடிவடைந்தது. இந்த பொங்கலை முன்னிட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல இருந்து வந்த காலை இல்லனா விஷயம்ல தெரிய மாட்டான். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள்.
மேம் எக்ஸ்கியூஸ் மீ பரிசு ஏண்டா வீர புலி மாதிரி வச்சிருந்தா அவனே வந்து தோத்து போயிட்டானே. நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். மேம் அவங்களாவது ஒன்று நான் 2 வாங்கியிருக்கேன். ஓ கர்த்தரே